நீ என்னடா லவ் பண்ணி என்னாச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய அதுக்கு ஒரு சின்ன தடங்கள் இருக்குடா. என்ன தடங்கள்? அவங்க அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணுறாரா? அவங்க அம்மா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, கோபமான டைப் அவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்களா? அப்படிலாம் இல்லை. அண்ணன் எதுவும் ஆள் வச்சு அடிச்சானா? அப்புறம் என்னடா அப்படின்னா, அந்த பிள்ளையோட புருஷன் தாண்டா வலிக்கே வரமாட்டேன். கல்யாணம் ஆகாத பொண்ணை லவ் பண்ண வேண்டியாடா? அப்படி பார்க்கலாம் பார்த்தா ஏன் முண்டாட்டி வீட்டில் பிரச்சனை. அப்போ இதே குறிப்பாகவே ஒரு கோச்சிட்டு அலையிறவனை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏம்மா ஏன் கவலைப்படுற? கவலைப்படாதம்மா. நீ யாரை லவ் பண்ணுறியோ அவனே கல்யாணம் பண்ணிக்க. அதே அப்போ யாரை பண்ணுறன்னு ஒரே குழப்பமா இருக்குது. ஏன்னா அது டெசன் கணக்கில் இருக்காளுக்கு நம்ம லிஸ்ட் போட்டு பிரிச்சுட்டு இருக்க முடியாது. அது ஒரு குரூப்பாக தான் இருக்கும். அப்புறம் போய் சொல்லியிருக்காரு, எங்க உங்கள் பையனை 2 நாளாக காணாமா? ஆமாங்க, எப்படி கரெக்டாக சொன்னீங்க? என் பொண்ணை 2 நாள் காணா, பரவாயில்ல ஓட்டாச்சு போல ஓடினதில் வேறு சந்தோஷத்தை. அப்புறம் நண்பர்கிட்ட போய் வாழ்க்கை கேட்க, நீ வந்து ஓட்டப்பந்தய வீரன் சந்தோஷம் ரைட்டு. ஜோதியை கொண்டு போனதுக்காக உன் எதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சாங்க? பக்கத்து வீட்டு ஜோதியை கொண்டு போனேன், என் கையில் உள்ள ஜோதியை கொண்டு போனாங்க. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.